வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜனவரி 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 குடையனுமான சுக்கிரன் 5ஆம் இடமான கும்பத்தில் சனியுடன் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. மன மகிழ்ச்சி பெருகும். உங்கள் ஆசை, திட்டம் எல்லாமே நினைத்தபடி நிறைவேறும். இல்லத்தரசிகளின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் நடத்த மாத பிற்பகுதி ஏற்றது. காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் ராசிநாதன் மீனத்தில் உச்சமாகும் போது இன்னும் நன்றாக இருக்கும். 2-7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடமான கடகத்தில் மாத முதற்பகுதியில் நீச்சமாகவும் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான மிதுனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். பணவரவு ஓரளவுக்கு செலவுக்கு தேவையான அளவில் இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவி விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடமும் டைரக்டாக டீல் செய்யவும். 3-6 கூடிய குரு 8ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். இது சாதகமாக இல்லாவிட்டாலும் குரு பார்வை 12ஆம் இடமான கன்னி, 2ஆம் இடமான விருச்சிகம், 4ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் சுப விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைபடும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். 4-5 கூடிய சனி 5ஆம் இடமான கும்பத்தில் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். சனி பார்வை 7ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கும். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பை பெற விட்டு கொடுத்து செல்லவும். 6இல் இருக்கும் மீனராகுவாலும் 12இல் இருக்கும் கன்னிக்கேதுவாலும் பிரச்சனைகள் ஏதுமில்லை. 9-12 கூடிய புதன் 3ஆம் இடமான தனுசில் மாத முதற்பகுதியிலும் 4ஆம் இடமான மகரத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்கள் கல்விக்காக விரயங்கள் செய்யும் சூழ்நிலை இருக்கும். கல்வி கடன் வாங்கும் சூழ்நிலையாகவும் அமையும். பயணங்கள், அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். 10 கூடிய சந்திரன் 4ஆம் இடமான மகரத்தில் மாதம் முதல் நாளில் இருக்க மாதம் பிறக்கிறது. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மை. 11 கூடிய சூரியன் மாத முதற்பகுதியில் 3ஆம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டிரம தினங்கள் ஜனவரி 10, 11. சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.